ஹாய் ஹலோ மக்களே, இனி நான் எதை பற்றி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல் 2024 ஆர்சிபி டீமோட குவாலிஃபிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி டீம் எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னு பார்ப்போம். எஸ், ஆர்சிபி டீம் இப்போது 7th பிளேஸில் இருக்குது. ஆர்சிபி டீமுக்கு இன்னும் 2 மேட்சஸ் இருக்குது. 5 winning 7 losing. நெட் ரன் ரேட் ஒரு ப்ளஸ்ஸு. போன மேட்ச் ஜெயிச்சதுனால பஞ்சாப் கிங்ஸ் அவங்களுக்கு ரொம்ப மைனஸ் ஆகிடுச்சு. நெட் ரன் ரேட்டு -6-7-23 இருந்தாங்க லாஸ்ட் மேட்ச்சு. இந்த மேட்ச் -4-23 வந்துருச்சு. அதனால் இப்போ பஞ்சாப் கிங்ஸ்க்கு குவாலிஃபிகேஷன் சான்ஸ் வாய்ப்பே இல்லை, மும்பை இந்தியன்ஸ்க்கும் இல்லை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா 14 points வரைக்கும் குவாலிஃபிகேஷன் சான்ஸ் மேத்தமெட்டிக்கலி பாசிபிள் தான். ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸால் 12 points தான் வர முடியும், 14 pointக்கு போக முடியாது. அதனால் அவங்க 2 பேரும் எலிமினேட். குஜராத் டைட்டன்ஸ்க்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்க வரப்போகிற 3 மேட்சுமே நெட் ரன் ரேட் அதிகமாக ஜெயிக்கணும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு -1.320. அதனால் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வின்னிங் ஒரு மைனஸ்ஸு, ஜிடிக்கு அவங்க நெட் ரன் ரேட் ஒரு மைனஸ். வின்னிங்கும் மைனஸ் தான். ஆனால் அடுத்த 3 மேட்ச் ஜெயிச்சா கூட ஜிடி குவாலிஃபை ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா நெட் ரன் ரேட் முக்கியம். இப்போ சிஎஸ்கேக்கும் ஜிடிக்கும் இன்றைக்கி மேட்ச்சு. சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயித்தாங்கன்னா சிஎஸ்கே 3rd பிளேஸ்க்கு போவாங்க, எஸ்ஆர்ஹெச் 4th வருவாங்க. ஆனால் டிசி, எல்எஸ்ஜி, ஆர்சிபி மாதிரி டீமுக்கு இது நல்லது கிடையாது. ஏன்னா சிஎஸ்கே இந்த 3rd பிளேஸ் போயிட்டாங்கன்னா நெட் ரன் ரேட்டு சிஎஸ்கேக்கு 0.700, அது ரொம்ப ரொம்ப அதிகம். எஸ்ஆர்ஹெச்க்கும் 0.406, அதனாலையும் அதிகம். அதனால் சிஎஸ்கே, டிசி, எல்எஸ்ஜி, ஆர்சிபி ஃபேன்ஸ் சிஎஸ்கே இன்றைக்கி தோக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயிச்சா எஸ்ஆர்ஹெச்சும் செம ஃபார்மில் இருக்காங்க. சிஎஸ்கே தோற்றா மட்டும்தான் இந்த 3 டீமும் குவாலிஃபை ஆக முடியும். இல்லைனா எஸ்ஆர்ஹெச் தோக்கணும். ஆர்ஆர் கேகேஆர் தோறனா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க எவ்வளோ தான் மேட்ச் வரப்போகிற எல்லா மேட்ச் தோற்றா கூட அவங்க குவாலிஃபிகேஷன் கன்ஃபார்ம். ஆனால் என்ன, ஆர்ஆருக்கு தான் கொஞ்சம் டவுட்டு. அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்களே குவாலிஃபை. ஆனால் அவங்க 3 மேட்சும் தொடர்ந்து தோற்றுட்டாங்கன்னா அவ்வளோதான். ஆனால் தொடர்ந்துலாம் தோக்க மாட்டாங்க. நெட் ரன் ரேட்டும் சூப்பராக இருக்குது. அதனால் இது ஒரு நான் சும்மா சொன்னது தான். ஆனால் அவங்க 2 டீமும் ஆல்மோஸ்ட் குவாலிஃபை. அப்படி தான் இப்போது சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு டீம் தோற்றுக்கிட்டே இருந்தால் தான் இந்த டிசி, எல்எஸ்ஜி, ஆர்சிபிக்கு சான்ஸ் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். மும்பை வெளில போயிட்டாங்க, பஞ்சாப் வெளில போயிட்டாங்க. ஜிடி இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் ஜெயிச்சா அந்த ஒரு 0.1% சான்ஸ் ஆச்சு அவங்களுக்கு இருக்கும். அதுதான் நான் இப்போ சொல்ல வருது. ஆர்சிபிக்கு ஒரு 20% 30% இருக்கும். அது மட்டும் ஏன்டா ஆர்சிபிக்கு மட்டும் அதிகம் வின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை, நெட் ரன் ரேட். ஏன்னா ஆர்சிபிக்கு +0.217, ஜிடிக்கு -1.320. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மும்பை, பஞ்சாப், ஜிடி இந்த 3 டீமும் எலிமினேட் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஆர்சிபிக்கு 20% சான்சஸ் இருக்குது, எல்எஸ்ஜிக்கு அதுவும் 20 தான், டிசிக்கு அவங்களும் 20 தான். ஏன்னா இந்த 3 டீமில் யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ, ஜெயிக்கிறதும் முக்கியம் இல்லை, அவங்க ஜெயிக்கணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், மற்ற டீம் தோக்கணும். இப்போது இந்த 3 டீம் குவாலிஃபை ஆகணும்னா எஸ்ஆர்ஹெச் தோற்றுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கே தோக்கிறதுக்கு அவ்வளோ ஒன்றும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மேட்ச்சை பொறுத்து தான் யார் தோற்றா இவங்க உள்ளே போவாங்கிறது. ஓகே, இன்னைக்கு ஈவினிங் பார்ப்போம். பாய்.